ஐயோ இடிச்சதுக்காக திட்ட போறோம். சாரி சஞ்சீவ், நான் தள்ளிதான் உட்கார்ந்துருந்தேன். அப்படி இருந்து உன் மேல தெரியாம இடிச்சிட்டேன். இப்ப நம்ம வீட்டுக்கு தானே போறோம், நீ போ, நான் நடந்து வந்துடுறேன். அத்தையன் தனியா வரேன்னு கேட்டா நான் எதையாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன். அபி, நீ வேணா ஏமாத்திருக்கலாம். ஆனா உங்க அப்பா அம்மா என்ன பண்ணாங்க? சூதுவாது தெரியாதவங்க. என்கிட்ட இப்போ வரைக்கும் அவங்க உண்மையாதான் இருக்காங்க, இனிமேலும் இருப்பாங்க. நீ என்ன பொய்யான் லவ் பண்ணன்னு சொன்னல, இந்த செகண்டே நான் உன்னை வெறுத்துட்டேன். நான் உன்னதான் வெறுத்தனே தவிர உங்க அப்பா அம்மா வெறுக்கல. எனக்கு அவங்க மேல எந்த கோவமும் வருத்தமும் இல்லை. அவங்க என்னைக்குமே என் டெய்லரோட அப்பா அம்மா தான். இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த ட்ராமாலாம், அதுக்கப்புறம் நம்ம நிரந்தரமா பிரிஞ்சிருவோம். நம்ம பிரிஞ்சுட்டா கூட நான் உங்க அப்பா அம்மாவை டெய்லியும் வந்து பார்த்து பேசிட்டு தான் இருப்பேன். அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னா ஃபர்ஸ்ட் ஆளா நான் தான் வந்து நிற்பேன். ஏன்னா என் லவ் பொய் இல்லை. எனக்குள்ள இன்னும் என் பழைய டெய்லர் வாழ்ந்துட்டு தான் இருக்கான். இதெல்லாம் நான் ஏன் விட்டு சொல்றேன்னா, நான் உங்க அப்பா அம்மா ஏத்துக்கிட்டேன்றதுக்காக நீ உன்னை ஏத்துக்கிட்டதா நினைச்சிடக்கூடாதுல்ல, அதனாலதான். உக்காரு. ஸ்ரீஜா, அதுக்குள்ள ஒரு வாரம் முடிஞ்சிருச்சா? அதுக்குள்ள சாந்தி முகூர்த்தம் வைக்கிறாங்களே, இப்ப என்ன பண்றது? டே காளி, மார்க்கெட்டுக்கு போய் சாந்தி முகூர்த்தத்துக்கு தேவையான பூ, பழம், ஸ்வீட் எல்லாமே வாங்கிட்டு வந்துறேன். சொல்லிட்டேன்லக்கா, எல்லாத்தையும் நான் வாங்கிட்டு வந்துடுறேன். எண்ணி 10 மாசத்துல மாப்பிள்ளைக்கும் தங்கச்சிக்கும் குட்டி பாப்பா பிறக்க போகுது. அந்த குட்டி பாப்பா சிந்து மூஞ்சில உச்சாப்பா போகுது. ஏய் காளி, சரி பேசிட்டு இருக்காத, சீக்கிரமா போய் வாங்கிட்டு வா. சரிக்கா. தங்கச்சி மேல மாப்பிள்ளைக்கு இருக்கிற கோவத்துக்கு நம்மளாம் சேர்ந்து அவனுக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணாலும் அவன் அதை வேஸ்ட் நைட்டா தான் ஆகுவான். வேற ஏதாவது தில்லாலங்கடி வேலை பண்ணி மாப்பிள்ளையும் தங்கச்சி நாம தான் சேர்த்து வைக்கணும். என்ன யோசிக்கிற அந்த கருவா பையன்? என்னன்னு கேட்டுருவோம். டேய் கருவாயா, என்ன யோசிக்கிற? அது ஒண்ணு இல்ல சீன். இப்ப அக்கா நல்ல மூட்ல இருக்காங்களா, இந்த நேரத்துல போய் என் கல்யாண விஷயத்த சொன்னேன்னு வச்சுக்கோ, எனக்கு கல்யாணம் நடக்கும். அப்புறம் மாப்பிள்ளை குழந்தையோட சேர்த்து என் குழந்தையும் நீ பத்திரமா பாத்துக்கொள்ள, உனக்கும் போர் அடிக்கும்ல, அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அது நடக்காது. உனக்கு கல்யாணம் இல்ல, ஸ்ட்ரெயிட்டா கருமாதிதான். உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா? வராது. இந்த குரங்கு சஞ்சீவையும் அபியையும் சேர்த்து வைக்க ஏதாவது ஒரு பிளான் பண்ணும். இது மேல எப்பவுமே ஒரு கண்ணு வைமா. சரி ஸ்ரீஜா, நான் பாத்துக்கிறேன். சீக்கிரம் போங்க. எந்த இடம்? இது வந்துட்டே இருக்கேன்டா, நான் பக்கத்துல. ஒரு நிமிஷம், இந்த லேகியம் எங்க வைக்கிறாங்க? என்ன லேகியம்? அதானே இந்த பலான விஷயம் லேகியம். ஓ அதுவா? லெஃப்ட்ல போயிட்டு ரைட்ல பெண்டானீங்கன்னா அங்க வித்துக்கிட்டு. தேங்க்ஸ் ப்ரோ. பைக்ல போகாதீங்க, ஒன்வே போலீஸ்காரன் பிடிப்பான். பைக் நிறுத்திட்டு நடந்து போயிட்டு வாங்க. ஓகே சரியா? ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கேன். இந்த சில்லற மேடம். சில்லறைய நீயே வச்சுக்கோ. ரொம்ப நன்றி மேடம்.
டேய் அந்த செடியெல்லாம் கருப்படி வை. சரிண்ணா. ஐயா வணக்கங்க. டேய் ஐயா ரொம்ப நேரம் வெயிட் பண்றத பாசல கொடு. இந்தாங்க. டேய் நீயே சாப்பிட்டு குடுறா. இந்தாங்க சார். ஐயா கையில வாங்கு. போனி பண்ணா நல்லா இருக்கும். இந்தாங்க. சரி சளிக்கு நல்லா கேக்கும்ல? கேக்கும். நல்லா கேக்கு ஐயா. பாத்தீங்களா ஐயா சல்லாத மருந்தை வாங்கிட்டு இருமல் மருந்துன்னு பொய் சொல்லிட்டு போறான். வெக்கமா இது என்னையா வெக்கம்? வைத்தியத்தை வந்து உண்மையை மறைக்க கூடாது. அப்பதான் நான் அதுக்கான லேயத்தை கொடுக்க முடியும். தம்பி 3 வாரம் கொடுத்துறேன். எப்படி இருந்து? நல்லா இருந்தது. சூப்பரா இருந்தது. நல்லா இருந்தா அருமையா இருந்தது. ஏய் தம்பிக்கு இன்னொரு பொண்ணு கொடுடா. குடு. ஏய் அவர் யாரோ கிடையாது, நம்ம ஆள்றா. அவருக்கு அஸ்வகண்டா, அசோக்கு, கத்தாளி இதெல்லாம் உன்னோட ஒண்ணு போட்டு நல்லா மிஸ் பண்ணி குடுறா. அவர் நம்ம ஆள்றா. தம்பி ஒரு 600 ரூபாய் மட்டும் கொடுங்க. எவ்வளவு? 500? இதுல 100 ரூபாய் பாய்க்க பரவாயில்ல. அடுத்த வாரம் கொடுத்துருக்கேன். ஏன் நம்ம கஸ்டமர் ஆச்சே. குடுறா சீக்கிரம். பார்த்துட்டே இருக்காத. அவர் அனுப்பு. கொடுத்து அனுப்பு. மைக்கேடு மைக்கேடுறா. மைக்கேடுறா. ஹலோ வாலிப வயோதிக நண்பர்களே, வாங்க வாங்க வாங்க. இங்க இருக்க செடிகளும் பவுடர்களும் சாதாரண செடிகள் பவுடர்கள் கிடையாது. இது அபூர்வமான மண்மர பொடி. இந்த மண்மர பொடிய கொல்லிமலை சித்தர்களோட சேர்ந்து காடு கரம்பு பள்ளம் மேடெல்லாம் தேடி திரிஞ்சு அலைஞ்சு இந்த மண்மர செடிகளை புடுங்கிட்டு வந்து மயானத்துக்கு ஓரமா உட்கார்ந்து பவுடர் ஆக்கி சித்தர்களுக்கே தெரியாம இங்க கொண்டு வந்து வச்சு விக்கிறேன். யாருக்காக? உங்களுக்காகத்தான். இந்த பவுடரை நீங்க கொண்டு போய் நைட்ல படுக்கும் போது பால்ல போட்டு குடிச்சீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு ஜெகஜோதியே பறக்கும். அதாவது கல்யாணத்தை பண்ணிட்டு நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது ஃபீல் பண்றீங்களா? பண்ணாதீங்க. என்ன நம்புங்க. இந்த பவுடரை வாங்கிட்டு போங்க. சொன்ன மாதிரியே பால்ல கரைச்சி குடிச்சிட்டு படுத்து பாருங்க. அப்புறம் உங்க வீட்டுல ஒரே திருவிழா கோலம் தான். வாங்க வாங்க வாங்க. விடிய விடிய திருவிழா கோலம் தான். நிலா காயுது நேரம் நல்ல நேரம். இப்படி பாடிக்கிட்டே இருக்கலாம். உன் பொண்டாட்டி உன்னை சுத்தி சுத்தி வருவா. வாங்கிட்டு போங்க ஐயா, வாங்கிட்டு போங்க. டேய் பாண்டியா, எல்லாருக்கும் மடிச்சு கொடு மடிச்சு கொடு மடிச்சு கொடு. டேய் கொஞ்சம் எல்லாம் பாவண்டா. அவங்க பாவத்தை கொட்டிக்காங்க. ஏன் வெக்கப்படுறீங்க? இந்த மதுரை பொடியை வாங்கிட்டு போய் சந்ததியை வளர்த்துக்கீங்கடா. உடம்ப தேடிக்கீங்க. புதுக்கோட்டை புண்ணிய ஓடிய பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? 16 பிள்ளைங்க. எப்படி 16 பிள்ளை பெற்றாரு? எல்லாம் இந்த மன்மதுரை ஏற்றுற மகிமை தான். ஒளிஞ்சு ஒளிஞ்சு வந்து வாங்கிட்டு போனாரு. அப்புறம் 16 பிள்ளைய பெற்று இன்னைக்கு ஜாலியா இருக்காரு. அதான் சொல்றேன், வெக்கப்படாம என் மன்மதுரை ஏற்ற வாங்கிட்டு போங்க. சாப்பிடுங்க. நீங்க எல்லாம் வாலிப பசங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசையே. பாக்கெட்ல உள்ள பணத்தை போடுங்க. பெட்டியில உள்ள லேயத்தை அள்ளிட்டு போங்க. எடுத்துட்டு போங்கய்யா. தம்பிங்களா உங்களை பார்க்க பாவமா இருக்கு. வாங்கிட்டு போங்கடா. நீங்க நல்லா இருக்கணும்னா காடு கிழமெல்லாம் தேடி வாங்கிட்டு வந்துருக்கீங்க. நல்லா கேட்டுக்கீங்கடா. இந்த பொடிதான்டா ஜெயஜோதியான பொடிடா. வாங்கிட்டு போங்கடா. உங்க நன்மைக்கு தான்டா சொல்றேன். எதுக்கு வைக்கப்படுறீங்க? எதுக்கு வைக்கப்படணும்? சின்ன வயசுல எல்லாரும் தான் தப்பு பண்றாங்க. ஏன் நான் கூட தான் பண்ணிருக்கேன். அதுக்கெல்லாம் வைக்கப்படாதீங்க. இப்ப கவலை விடுங்கயா, நான் இருக்கிறேன். இந்த சித்த வைத்திய சின்னமணி உங்களுக்காக வந்திருக்கேன். மன்மத பொடியை வாங்கிட்டு போய் கொஞ்சம் என்னடா பாக்குறீங்க? எல்லாரும் கேட்பாங்க குழந்தை இல்லையா குழந்தை இல்லையான்னு. மன்மத பொடியை வாங்கிட்டு போனா தானே சந்ததி வளரும். இப்படியே யோசிச்சுட்டு இருந்தீங்கடா. பொண்டாட்டியோட பிரம்மச்சாரியா தான் இருக்கணும். அப்ப எப்படி நம்ம சந்ததி வளரும்? வாங்கிட்டு போங்கயா, வைக்கப்படாதீங்க. ஏய் என்னடா எல்லாரும் முழிக்கிறீங்க? ஏப்பா பச்சை சட்டை வாங்கிட்டு போய் பச்சை கொடியை காட்டியா? ஏ கருப்பு சட்டை உன் வாழ்க்கையில வெளிச்சம் வேணுமா வேணாமா? இந்த மன்மத பொடியை மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் வருத்தப்படுவீங்க. இவன் பாக்குற பார்வையை பார்த்தா ரொம்ப காஞ்சி போயிருப்பான் போல இருக்க. மொத்த பிளானட் இன்னைக்கு அவன் தலையிலேயே கட்டிட வேண்டியதுதான். ஏப்பா வாங்காதவங்க எல்லாம் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. வந்த இருந்து வேடிக்கை பாக்குறீங்க, கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. ஒரு முட்டி சத்தம் வந்திருக்கா, அவனுக்கு வழி விடுங்க. யார சொல்றாரு? ஏய் அங்க என்ன பாக்குற? முட்டி சத்தவனே உன்னதாண்டா சொல்றேன். உள்ள வா. என்னையா? ஆமா என்ன கோவப்படுற? நீ வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்க. இதுல ஒண்ணும் வெக்கம் கிடையாது. என்ன வேணும் சொல்லு, உனக்கு ஏற சரக்க நான் கொடுக்குறேன். போய் ஜெயஜோதியாரு. யோ யாரையா முட்டி சத்தவன்? எனக்கு அப்படிலாம் ஒரு ப்ராப்ளம்லாம் இல்ல. என் முட்டி நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. இருந்து என்னடா பிரயோஜனம்?
எதுக்குமே யூஸ் இல்லாம போச்சடா. எப்படி இவன் கரெக்டா கண்டுபிடிக்கிறான்? துணிஞ்சவனுக்கு தூக்கு மேடையும் பஞ்சு மெத்தையும் சொல்லுவாங்க. அந்த பஞ்சு மெத்துல விளையாடுற விளையாட்ட நான் உனக்கு சொல்லி தர்றேன். ஆயக்கலைகள் 64 சொல்லுவாங்க. ஆயக்கலை 64 கிடையாது, அதுக்கு மேலேயே இருக்கு. எல்லா மாயக்கலைக்குள்ள மருந்தெல்லாம் எங்கிட்ட இருக்கு. உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு, இந்த சித்த சின்னமணி உன்னை தீர்த்து வைக்கிறேன். என்னடா முடிச்சுட்டே நிக்கிற? நல்லா இருக்கானுங்க. உன் பிரச்சனை என்னன்னு எனக்கு புரியுதியா? சுத்திலும் கூட்டமா இருக்குன்னு தானே பாக்குற. ஒண்ணும் கவலைப்படாத. ஏப்பா வேடிக்கை பார்த்தாலாம் போதும், கிளம்புங்க கிளம்புங்க. கடைசி வரைக்கும் நீங்க வேடிக்கை தான் பாக்கணும். கிளம்புங்க கிளம்புங்க. நீ இப்படி வாயா வா. என்ன அங்கேயே பாக்குற? அவங்க எல்லாம் என்னோட ரெகுலர் கஸ்டமர். அதை பத்தி நீ கவலைப்படாத, உட்காரு. அட உட்காரியா, சொல்லியா என்ன விஷயம்? அது வந்துனே. என்ன வந்து போய் நீ எதுக்கு வந்திருக்கேன்னு எனக்கு தெரியுது. விஷயத்தை சொல்லு. என்ன மந்திரவாதி மாதிரியே சொல்றானே. என்னடா திரும்ப திரும்ப திருன்னு முடிக்கிற? நான் பாரு, உன் மூஞ்சிய பார்த்தாலே தெரியுது நீ இந்த பொடி உனக்கு வாங்க வரல. ஏன்னா உன் சுழி அப்படி இருக்கு. ஜென்மத்துக்கு இந்த பொடி உனக்கு தேவையே இல்லை. நீ யாருக்கோதான் வாங்க வந்திருக்க. யாருக்கு வாங்க வந்திருக்கன்னு சொல்லு, நான் கொடுக்கலையா? என்ன அவங்க 2 பேரும் பிரச்சனையா? ஏய், நீங்க 2 பேரும் போய் அந்த முக்குல உள்ள கடையில கருப்பு டீ சாப்பிட்டு வாங்க. சரிங்க. உங்களுக்கு நான் இடிச்சு வைக்கிறேன், கவலைப்படாதீங்க. போயிட்டு வாங்க. சரிங்க. தரங்கட்ட பையன் இருக்கா, அவனை அனுப்பிட்டு வரேன். சரிண்ணா. என்ன பாக்குற? இந்த போறானே, அவனுக்கு 50 வயசு. எங்கிட்ட வரும்போது ஒண்ணுமே முடியலன்னு தொங்கி போய் வந்தான். இப்ப வீட்டுல அவன் பொண்டாட்டிய தனியா விடுறதே இல்ல. ஒரே ஜெகஜோதி தான். சரி, அவன் கதையை விடு, உன் கதையை சொல்லு. என்ன? என் தங்கச்சிக்கு மாப்பிள்ளைக்கும் சேர்மானம் சரியில்லை. அது வந்துனே, அவங்க 2 பேருக்கும் இடையில ஒரு சின்ன மனஸ்தாபம். கவலை விடியா, அதான் சித்த வைத்திய சின்ன பண்ணிட்டு வந்துட்டேல்ல, உன் பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிரும். டேய் பாண்டியா, ஒரு பாக்கெட் எடு. இந்த இருக்குல்ல, இந்த பாக்கெட்ல இருக்கிறது சாதாரண பொடி இல்ல, மன்மத பொடி. இந்த பொடியை கொண்டு போய் 1 கிளாஸ் பால்ல இந்த பொடியை கலந்து 1/2 கிளாஸ் ஆகும் வரைக்கும் சுண்ட காய்ச்சி உன் மச்சானுக்கு கொடுக்க சொல்லு. அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருந்தா. அட பாவி, இதுக்குத்தான் நீ மாமா வேலை பாக்குறியா? அண்ணே, இத்தனோண்டு பொடியா இருக்கே. போதும்டா. இது போதுமா? ஏயா, இதுக்கு மேல சாப்பிட்டா அவன் மேல போயிருவான். இது சாதாரண பொடி இல்லையா, மன்மத பொடி. பாக்குறதுக்குதான் இப்படி இருக்கு. இந்த பாரு, கடுகு சிறுத்தாலும் காரம் பெருசு. ஒரு சின்ன அரும்பு காதுக்க போய் குடைஞ்சா உன்னால தாங்க முடியுமா? அந்த மாதிரி காரமானது. புடிச்சுக்கையா. இதெல்லாம் உனக்கு எங்கடா புரிய போகுது? புரிஞ்சிருந்தா தான் உனக்கு கல்யாணம் ஆயிருக்குமே. அண்ணே, நீங்க என்ன வேணாலும் பேசுங்க, கல்யாணத்தை பத்தி மட்டும் பேசாதீங்க. சரி, அதை விடு. நடக்காத விஷயத்தை பற்றி பேசி என்ன பண்றது? இந்த பாரு, இது சாதாரண பவுடர் இல்ல, மன்மத பவுடர், தரமான பவுடர். இந்த பவுடரை எப்படி தயார் பண்ணிருக்க தெரியுமா? மாட்டு முதுகெலும்பையும் குதிரை வாழெலும்பையும் எடுத்து மையா அரைச்சு அதுல ஒட்டகத்து பாலை விட்டு காய்ச்சி அதுக்கு மேல ஆட்டுப்பாலையும் விட்டு அப்படியே அரை வெயில்ல காய வச்சு அப்படியே பவுடர் பண்ணி கொண்டு வந்து வச்சிருக்க. இத மட்டும் நீ எடுத்துட்டு போய் உன் மாப்பிளைய கொடுத்து பாரு. அப்புறம் அவன் கட்டுக்கடங்காத காளையாவே அலைவான். அவ்வளவுதான், அவனை யாராலையுமே அடக்க முடியாது. நீங்க சொல்றத கேட்கும் போதே கிளுகிளுப்பா இருக்கே. ஆமாடா, கிளுகிளுப்பா தான் இருக்கும். இத சாப்பிட்டா அதுக்கு மேல கிளுகிளுப்பா இருக்கும். உன் மாப்பிள்ளைகிட்ட கொண்டு கொடுத்து பாடுறா. இத மட்டும் அவன் குடிச்சிட்டான்னா கண்டிப்பா அப்பா ஆயிருவான். யாராலும் தடுக்க முடியாது. புடி பாத்தியா, பொடிய கையில வாங்கின குதிரையில பறக்கிற மாதிரி இருக்கா? இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பொடியை தப்பி தவறி உன் மாப்பிளைய தவிர வேற யாரும் குடுத்துறாத, நீயும் குடிச்சிடாத. ஏன்னா உன் இடுப்புல வேட்டியே நிக்காது. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இதோட விலை என்னன்னு சொல்லுங்க. விலை இந்த பாரு தம்பி, நீ எனக்கு ரெகுலர் கஸ்டமர் ஆகணும். கஸ்டமர் ஆயிட்ட, இன்னைக்குதான் புதுசா ஜாயின் பண்ணிருக்க. அதனாலதான் மற்றவனுக்கு குடுக்கற மாதிரி இல்லாம உனக்கு ரொம்ப குறைச்சு தெரியும். வெறும் 5000 தான். 5000 ரூபாவா? இன்னும் 5000 ஆண்டு வாய்ப்பிழக்கிற. ஏய், உன் நல்ல நேரம் இப்ப வந்ததால 5000 போச்சு. ஏன்னா அடுத்த வாரம் நான் டிவில ஸ்லாட் கேட்டிருக்கேன். நான் டிவில மட்டும் வந்துட்டேன்னா இந்த பவுடர் விலை 50000. அப்பா, அது மட்டும் இல்ல, நீ டிவில பேட்டியெல்லாம் கொடுக்க வேண்டி வரும். ஓ, இது வேற இருக்கா? எடுத்துட்டு கிளம்பு. இருங்க, காசை கொடு. அடப்பாவி, குடு குடு. இந்தாங்கண்ணே. மாப்பிள, மன்மத பொடி பேரே கில்மாவா இருக்கே. மாப்பிள, இந்த பொடியை வச்சு உன் பிரம்மச்சரியத்தை கலைச்சி
உன்னை லௌகீக வாழ்க்கைய அனுபவிக்க வைக்கிறேன். சின்னமணி என்னப்பா? ஒரு சின்ன உதவி. என்ன? பெட்ரோலுக்கு வச்சிருந்த காசையும் சேர்த்து உங்ககிட்ட கொடுத்துட்டேன். ஒரு 50 ரூபா கிடைக்குமா? அடத்து பிச்சைக்கார பயலே, நீ எல்லாம் இருக்கிறிய இப்பதான் தெரியுது உனக்கெல்லாம் ஏன் கல்யாணம் ஆகலன்னு. மூஞ்சிய பாரு. டேய் 50 ரூபா கொடுத்துடு. சரிண்ணே இந்தாங்க. தேங்க்ஸ்ண்ணே. போயிட்டு அடிக்கடி வா. வரேன், நீயே வரேன். வருவேன், நான் வரவேனான்னு சொன்னாலும். டேய் ஆ? எவ்வளவு கொடுத்தேன்? 100 ரூபா. அடுத்த முறை உன் சம்பளத்துல 50 ரூபா கட்டு. ஆ? காளி, ஒரு 20 கிராம் பொடிய வச்சு அபியையும் சஞ்சீவையும் ஒண்ணு சேர்க்க பாக்குறியா? விட்டுரு வேணானா? இந்த மேட்ரு உடனே ஸ்ரீஜா கிட்ட சொல்லணும். ஸ்ரீஜா, 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 ஐயோ ஏமா இப்படி உயிர் போற மாதிரி கத்திட்டு இருக்க? உயிர் போறதை விட பெரிய மேட்ருடி. என்னம்மா? அந்த காளி பையன் இருக்கான்ல, இந்த பொடியை கொண்டு போய் 1 கிளாஸ் பால்ல இந்த பொடியை கலந்து 1/2 கிளாஸ் ஆக வரைக்கும் சுண்ட காய்ச்சி உன் மச்சானுக்கு போக சொல்லு. அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்கடா. ஏதோ மன்மத லேகியமாண்டி. அது 10 வயகருக்கு சமமா. அத சாப்பிட்ட உடனே யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாதாம். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானதாம். சாந்தி முகூர்த்த தன்னைக்கு அந்த காளி பைய சஞ்சீவுக்கே தெரியாம அவனுக்கு அந்த லேகியத்தை கொடுக்க போறானா. அப்படி மட்டும் அவன் அந்த லேகியத்தை கொடுத்துட்டான்னு வை, அப்புறம் அபி கர்ப்பமாறத யாராலையும் தடுக்க முடியாது. என்னம்மா இப்படி சொல்ற? அபியும் சஞ்சீவும் ஒண்ணு சேராம இருக்கிற வரைக்கும் தான் நம்ம அபிய ஈஸியா இந்த வீட்டை விட்டு விரட்ட முடியும். 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னு வெயி, அப்புறம் நம்ம அபிய வீட்டை விட்டு விரட்டுறது கஷ்டமாயிடுமேமா.